டுடே நம்ம தக்காளி பண்ண போகிறோம், இறால் தக்காளி. அதனால் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க விட்டு, அதுக்கப்புறம் இறாலை போட்டு இப்படி செவக்க விட்டுக்கணும். அதுக்கப்புறம் சுரக்காய் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இதை க்ளீன் பண்ணி அதில் அள்ளி போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். கொலக்கட்டை பிடிக்க தக்காளி. இது தலைப்பால், தண்ணிப்பால், அவ்வளோதான். 1 by 1 ஆட் பண்ண வேண்டியதான். ஃபினிஷ். இந்த மாதிரி வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மசியட்டும். சுரக்காய் மசியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிணைஞ்சி வச்சுருக்க மாவில் கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோம். கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா அதில் போட கொஞ்சம் ஈஸி நமக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு பிடிச்சிக்கலாம். பெருசாகவும் பிடிக்கலாம், சின்னதாகவும் பிடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் எல்லாத்தையும் கொலக்கட்டை பிடிச்சிட்டு மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன். சுரக்காய் போட்டு இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இப்படி வெந்த உடனே நம்ம வந்து கறி மசாலா ஆட் பண்ண போகிறோம். கறி மசாலா 1 ஸ்பூன். ஓகே. கறி மசாலா அது கொஞ்சோண்டு இப்படி போட்டு ஆட் பண்ணிட்டு இதுக்கடுத்து என்னத்தா இருங்க வரம்மா, கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். இருமா வாரேன், ஏன்டி ஸ்ரீதேவி. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி கொதிச்சது பிறகு நம்ம தண்ணி பால் ஆட் பண்ணணும். இதில் சரிதா. நல்லா தண்ணிப்பாலை இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பண்ணியாச்சு. ஓகேவா. இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாவை வந்து இப்படி கொஞ்சம் ஊற்றி போடணும். ஊற்றி போட்டோம்னா அந்த மாவு அப்படியே கரைஞ்சி திக்னஸ் கொடுக்கும். ரொம்பலாம் போடக்கூடாது, ரொம்ப போட்டால் களி மாதிரி போயிடும். இப்படி போட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம கொலக்கட்டை எடுத்து விட்டுறலாம். ஓகேவா. கொதி வரட்டும். நம்ம இந்த மாவு போட்டோம்ல, அதனால இந்த நல்ல இந்த மாதிரி இப்படி திக்னஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா. குழம்பு இந்த குழம்புல வந்து என்னம்மா இந்த வர மாதிரிமா. இப்போ வந்து நம்ம வந்து கொலக்கட்டையை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது ஒன்றா பண்ணணும். இப்படி தனித்தனியாக போடணும். போட்டு வெந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டு இழுத்துறாதே தான் அப்பா.